student 12th standard chapter 2 ல exam 2.33 find the fourth root of the unity. First 2.32 வந்து cube root of unity பார்த்தோம். அதே same 33 ல fourth root of unity. Fourth நானா 1/4 இருக்கா. Fourth unity க்கு 1 இருக்கா. 1 whole per 1/4 ஒண்ணா first 1 க்கு follow from cos 0 plus I sin 0 தெரியும். whole per 1/4 திரும்பி என்ன வரும்? d என்ன வரும்? 2k by ஆட் பண்ணுறீங்க, இங்கே 2k by ஆட் பண்ணுங்க, அப்படின்னா 2k by தான், இங்கேயும் 2k by தான், ஹோல் பர் 1/4. நெக்ஸ்ட் நான் 2k by நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணோம்? டி மாறுதிரம் ஃபாலோ பண்ணோம், 1/4 மல்டிப்ளை பண்ணுங்க, 1/4 மல்டிப்ளை 2k by 4, 2k by 4. லாஸ்ட் ஸ்டெப் 4 ஸ்டெப் k வேல்யூ 0 1 2 3 4 இருந்துச்சுன்னா 4 வேல்யூ கரெக்டாக 4 வேல்யூ 0ல ஸ்டார்ட் பண்ணி அந்த 4க்கு முன்னாடியே முடிச்சிடணும் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேக்கு 0 யூஸ் பண்ணுறீங்க, இந்த வேல்யூ கேக்கு 0 யூஸ் பண்ணால் cos 0 plus I sin 0. cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0, அப்போ 1 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, k = 1 யூஸ் பண்ணுறீங்க, 1 யூஸ் பண்ணால் நமக்கு 2/4 plus I sin 2/4 இருக்கா. 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸு, இது நமக்கு 2 டைம்ஸ், அப்போ by/2 cos by/2 வேல்யூ 0, sin 90 டிகிரி I, அப்புறம் I தான் நமக்கு. ஓகே, k 1 யூஸ் பண்ணால், k 2 யூஸ் பண்ணால் நமக்கு 2 யூஸ் பண்ணால் இங்கே 2 2 4/4 plus I sin 4/4 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 4 கேன்சல் cos பை plus I sin பை, cos பை விட எழுப்பி -1, sin பை எல்லாம் 2π 3π எல்லாம் 0, அப்போ 0 -1 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் k 3 யூஸ் பண்ணுங்க, cos 6π/4 plus I sin 6/4. ஓகே, இது சிம்பிளேஷன் பண்ணால் நமக்கு செகண்ட் டேபிளில் 3 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸ், அப்போ 3π/2 plus I sin 3π/2. ஓகே, இப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம், π plus π/2 plus I sin π plus π/2 எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. 2π plus π 3π/2 plus I 3π/2 இந்த டேர்ம்ஸை இப்போ சிமுலேஷன் பண்ணலாம். இப்போ cos 180 plus தீட்டா வந்து எத்தனை குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் எது நமக்கு? டேனோட ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே என்ன ரிசல்ட் வந்து நமக்கு காசு வந்திருக்குது, அப்போனா நமக்கு மைனஸ், இங்கே சைன் வந்திருக்குது மைனஸ். ஸோ 1, அப்போ 180 வந்தால் என்ன வரும்? காசு தான் வரும், சேஞ்சஸ் ஆகும், நோ சேஞ்சஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, 270 90 வந்தால் தான் சேஞ்சஸ் ஆகும். அப்போ காசு போட்டுட்டோம், இங்கே சைன் போட்டோம். எத்தனை குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனோட ரெசிப்ரோக்கல் கார்டு தான் பாசிட்டிவ், காசு வந்தால் நெகட்டிவ், சைன் வந்தால் நெகட்டிவ். ஓகே, அந்த டெர்ம்ஸ் வந்தால் மட்டும் தான் பாசிட்டிவ், டிமினிங் எது வந்தாலும் 0. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? cos π/2 வேல்யூ 0, sin π/90 டிகிரி I, இப்போ -I தான் ஆன்சர். தேர்ஃபோர் 1 I -1 -I 1 I வந்து ஒமேகான்னு எடுத்துகிறோம், மைனஸ் வந்து ω², மைனஸ் வந்து ω3. இதுதான் நமக்கு ஃபோர்த் ரூட்டோட யூனிட்டி. ஓகே.